வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஷோ அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் துல்கர் சல்மான் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவரோட டெபியூ மூவி இது. டெபியூ மூவிலேயே ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரு கேங்ஸ்டரோட லைஃப்ல நடக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் சம்பவங்களை மையமா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. துல்கர் சல்மான் தன்னோட அம்மாவோட ஒரு வீட்டில் சந்தோஷமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சன்னி வெயின். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட ஒர்க்னாலே சில கேங் இவங்களை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி படிப்படியா ஒரு கேங்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய இவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா எவால்வ் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவங்களோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தை நரேட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வரக்கூடிய ஒரு கைதி ஒரு சின்ன பையன் கிட்ட தன்னோட கதையை சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் துல்கரோட அந்த ஆரம்ப காலத்து லைஃப் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஜாலியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சன்னி வெயினும் இவரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதுலயும் சன்னி வெயினோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு டிராஜடி சீனுக்கு துல்கர் ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் அந்த ஜெயிலில் நடிக்கக்கூடிய காட்சி அப்படின்றதுமே அற்புதமா இருந்துச்சு. ஆல்சோ ஒரு கேங்ஸ்டரோட லைஃப் இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு லாஜிக்கல் எண்டா தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேங்ஸ்டர் லைஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் மோட்ல காட்டாம ஒரு மாதிரி ரா அண்ட் ரியலிஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு லெஸ் தென் 2 hours டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட அந்த கீ மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதாவது இந்த ஒரு சம்பவத்தை பண்ணனால தான் இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ஸை இன்னுமே பெட்டரா எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் இவங்க எவால்வ் ஆகி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டரை ஒரு மாதிரி தப்பா போர்ட்ரே பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது காசுக்காக தான் பெண்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் டுவர்ட்ஸ் தென் சொல்லுவாங்க. அது கன்வின்சிங்கான ஒரு மெசேஜா இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடுவில் கதையிலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு ஹேர்டிலாக தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.